டே 3 இன்னைக்கு சம்மர் ட்ரிங்க்கு நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான முலாம்பழம் ஜூஸ். இது எல்லாருமே செய்யலாம். ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸு. நீங்கள் வீட்டில் இது எத்தனை பேர் செஞ்சு குடிச்சிட்ருக்கீங்கன்னு எனக்கு அவசியம் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஒரு முலாம்பழம் வாங்கிக்கிறேன். அதாவது நம்ம கன்சியூம் பண்ணுற சைஸில் பழங்கள் வாங்குங்க. அதாவது தர்பூசணி, பப்பாயா, முலாம்பழம் இதெல்லாம் நமக்கு ஜூஸ் பண்ணுறோம் இல்லை கட் பண்ணி சாப்பிட்றோன்னா நம்ம இன்றைக்கி கட் பண்ணி இன்றைக்கே கன்சியூம் பண்ணிவிடுங்க. முக்கியமாக முலாம்பழம், தர்பூசணி வாங்குகிற சைஸ்லேயே அன்னைக்கு கன்சியூம் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி ஜூஸ் போட்டுக்கோங்க. அதை கட் பண்ணி ஃப்ரிட்ஜ்லையோ வெளியவோ வைக்காதீங்க. பிகாஸ் த்ரோட் இன்ஃபெக்ட் ஆகும் நம்ம ஃப்ரிட்ஜ்லையோ வெளியிலையோ வச்சா. இதெல்லாம் சீக்கிரமாக நமக்கு ஹெல்த் டிசீஸ் கொடுத்துரும். ஸோ வெளியே வச்சுட்டோ இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோ அப்படியே சாப்பிடும்போது நமக்கு கண்டிப்பாக த்ரோட் இன்ஃபெக்ட் ஆகும். இந்த வெயில் காலத்தில் டக்குன்னு நமக்கு ஆன்டிபயோட்டிக் கம்மியாக இருக்கும். அப்போ ஃபீவர் வந்துடும், தேவையில்லாத இஷ்யூ. ஸோ சின்ன பழமாக வாங்குங்க. அதை அன்னைக்கே கன்சியூம் பண்ணிவிடுங்க. குழந்தைங்களுக்காக நான் பாலும் நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணேன். நமக்கு தாராளமாக தண்ணி போதும், அதில் இருக்கிற ஸ்வீட்டே போதும். அவசியம் இதை ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.